Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Class 11 Physics Oscillationல இருந்து 10.2.3 தான் பார்க்க போறோம். So first அந்த particular topicல நம்ம first பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா time period. இப்போ time periodனா என்ன அப்படின்னா first ஒரு எக்ஸாம்பிள் நம்ம simple pendulum எடுத்துக்கலாம். இதுல ஒரு threadல நம்ம ஒரு பாபை நம்ம ஹங் பண்றோம். இப்போ என்ன பண்றோம், இந்த பாபை வந்து ஆசிலேட் பண்றோம். ஸோ அப்போ ஒரு டு அண்ட் ஃப்ரோ மோஷன் தான் வந்து ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது இந்த பொசிஷன் ஆஃப் த பாப் தான் வந்து மீன் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ இந்த பார்ட்டிக்கல் இந்த பொசிஷன்ல இருக்கும் பொழுது, அதாவது இந்த பாப் இந்த பொசிஷன்ல இருக்கும்போது அதுதான் மீன் பொசிஷன். இப்போ நான் அதை வந்து ஆசிலேட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னா அந்த அந்த பாப் எப்படி போகும், ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் ரைட்டுக்கு போகும், திரும்ப மீனுக்கு வரும், அப்புறம் ஆப்போசிட் சைடில் ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் போகும், அகைன் கம் டு பேக், திரும்ப மீன் பொசிஷனுக்கு வரும். இதுதான் வந்து ஒரு ஆசிலேஷன் அப்படிங்கிறது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பார்ட்டிக்கல் வந்து சிம்பிள் பெண்டுலமா இருக்கும் பட்சத்தில் அப்போ அந்த டைம் பீரியட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் டேக்கன் பை த பார்ட்டிக்கல் டு கம்ப்ளீட் ஒன் ஆசிலேஷன். டு கம்ப்ளீட் ஒன் ஆசிலேஷன், இதுதான் வந்து டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இதோட ரெப்ரசன்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டி. இதே இது இந்த பார்ட்டிக்கல் வந்து ரெவல்யூஷன், ஒரு சர்க்கிள்ல மூவ் ஆயிட்டு இருந்ததுன்னா அதை வந்து ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுதான் ஸ்டார்டிங் பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல், அது இப்படி சுத்தி திரும்ப இங்க வந்து சேருதுன்னா அதுதான் ஒன் ரெவல்யூஷன். அதே இது டைம் டேக்கன் பை த பார்ட்டிக்கல் ஃபார் ஒரு ஆசிலேஷனுக்கு பதில நம்ம ரெவல்யூஷன் போடும் பொழுது உங்களுக்கு டோட்டல் டைம் டேக்கன் என்னவாயிடும், த டோட்டல் டைம் டேக்கன் பை த பார்ட்டிக்கல் ஃபார் ஒன் ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா டைம் பீரியடுக்கு ஈக்குவலண்ட் ஆயிடும். இப்போ 1Tங்கிறது சிமிலர் டு தட் ஆஃப் ஒன் ஆசிலேஷனுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ ரெவல்யூஷன் அண்ட் ஆசிலேஷனோட டைம் பீரியட் ரெண்டும் மேட்ச் ஆகுது. ஓகே, அதுதான் அவங்க சொல்ல வராங்க. இப்போ டோட்டல் டைம் டேக்கன் என்னது கேபிட்டல் டி. அப்போ இந்த பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகல் இங்க இருக்கும்போது அதோட டைம் பீரியட் எப்படி இருக்கும், T/4 இருக்கும். இந்த T வந்து T/4 இருக்கும். இங்க இருக்கும்போது T/2 இருக்கும். இந்த இடத்துல இருக்கும்போது 3/4 இருக்கும். 3/4 ஆஃப் த டைம் பீரியடா இருக்கும். திரும்ப இங்க வரும்போது 4/4 times 3, அதாவது ரெண்டும் கேன்சல் ஆயிடு. The time period for one complete revolution would be equal to the total time period for one oscillation க்கு ஈக்குவலண்டா இருக்குங்கிறாங்க. ஓகே, அப்போ இந்த பார்ட்டிகல் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்னா எக்ஸிக்யூட் பண்ணுச்சுன்னா ஒமேகா டி என்னவாயிடும், ஒமேகா டிங்கிறது அதாவது இதுதான் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல் என்ன, இங்க ஆரம்பிச்சு சுத்தி வந்து இங்க முடிக்குது, அது வந்து 2π ரேடியன்ஸா இருக்கும். அப்ப இந்த டைம் பீரியட நம்ம இப்பதான் பார்த்தோம். கேபிட்டல் டிக்கு ரீப்ளேஸ் பண்ணும்போது ஒமேகா கேபிட்டல் டி இஸ் ஈக்குவல் டு 2π. அப்ப எனக்கு என்ன வரும், ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2π டிவைடட் பை கேபிட்டல் டி அப்படின்னு வரும். ஓகே, இதுதான் என்னோட ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஆர் ஆங்குலர் ஸ்பீட் ரெண்டுமே. இப்போ இந்த நெக்ஸ்ட் வரக்கூடிய டேர்ம்ல ஃப்ரீக்வன்சி அண்ட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சினா என்னன்னு பார்க்க போறோம். டிங்கிறது டைம் பீரியட். இப்போ இந்த பார்ட்டிகல் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதை ஒன்னு சைன் ஆர் கொசைன் ஃபங்க்ஷனால தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ பார்ட்டிகல் எக்ஸிக்யூட்டிங் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், அதை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் என்ன, y is equal to a sin omega t. இந்த ஒமேகா என்ன இப்பதான் கண்டுபிடிச்சோம், a sin of 2π divided by capital T into small t. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு டைம் பீரியட்னா ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன், அதுக்கு மொத்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும், 2πr. அதாவது ஒன் கம்ப்ளீட் ரிவால்வ் ஆகி வரும்போது டோட்டல் ஆங்கிள் மேட் வந்து 2π ரேடியன்ஸா இருக்கும். அப்போ அந்த பார்ட்டிகல் வந்து எனி டைம் இருக்கும் பொழுது அதோடைய பொசிஷன் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஈக்குவேஷன் தான், எஸ்பெஷலி ஃபார் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஓகேவா? இதே இது கொசைன் வேவ் ஃபார்ம்லயும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். a cos omega t அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஒமேகாக்கு பதில் 2π by capital T போடலாம். இப்போ இதுதான் பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகல் அட் எனி டைம் t. அப்போ இப்போ வந்து ஒரு கம்ப்ளீட் ஆசிலேஷன் முடிஞ்சு ஸ்டில் த பார்ட்டிகல் ஒன் மோர் மோஷன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதோட டைம் பீரியட் நான் எப்படி எழுதுறேன்னா கேபிட்டல் டி பிளஸ் ஸ்மால் டி. அப்படின்னு அர்த்தம், பார்ட்டிகல் இங்க ஆரம்பிச்சு இங்க முடிச்சிருது, பட் ஸ்டில் இன்னொரு மோஷன் அண்டர்கோ பண்ணுது. அந்த பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகல் அட் எனி டைம் டி வந்து என்னவா இருக்கும்,
t plus capital T. அதாவது ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் முடிஞ்சு ஸ்டில் அந்த பார்ட்டிக்கல் வந்து அதே பீரியாடிக் மோஷன்ல எக்ஸிக்யூட் பண்ணுது. அப்போ இந்த டைம் பீரியட் நான் எப்படி மாத்திக்கலாம்? டீக்கு பதில்னா கேபிட்டல் T plus small t அப்படின்னு மாத்திக்கலாம். அப்ப நான் எப்படி எழுதுறேன்னா y of capital T plus small t or small t plus capital T is equal to a sin times 2 pi divided by capital T times t plus capital T. ஓகே, இப்போ இந்த 2 pi by t உள்ள கொண்டு போறேன். அப்ப என்னவாயிடும்? a sin 2 pi by t into small t plus 2 pi into capital T by capital T. Capital T cancel ஆயிடும். அப்ப எனக்கு என்ன மிச்சம் கிடைக்கும்? a sin of 2 pi plus 2 pi by t into small t. அப்ப நம்ம trigonometryல ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். general mathematicsல sin of 2 pi plus theta would be equal to என்னது? sin 2 pi by theta is equal to sin theta. ஓகே, அப்ப எனக்கு என்ன வரும்? இந்த இடத்துல நம்ம தீட்டா நம்ம எடுத்துட்டோம்னா எனக்கு y of small t plus capital T என்னவாயிடும்? a sin 2 pi by capital T into small t. இது என்னது? nothing but y of t. அப்போ y of t plus capital T யும் y of t யும் ஒன்னு. அப்பனா என்ன அர்த்தம்? even after making one complete revolution the particle still undergoing periodic motion அப்படிங்கிறது தான் simple harmonic motion. So the particle which are undergoing oscillatory motion can be periodic as well. Okay, பார்த்தோம். ஸோ எதெல்லாம் பீரியாடிக், எது நான் எதெல்லாம் பீரியாடிக்கா இருக்காது, எது ஆசிலேட்டரி, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல ஆஃப்டர் மேக்கிங் ஒன் ஆசிலேஷன் ஸ்டில் இட் இஸ் கண்டினியூயிங் டு ரிப்பீட் த மோஷன். ஸோ இது வந்து பீரியாடிக் மோஷனை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி பத்தி பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஃப்ரீக்வன்சி. ஸ்மால் எஃப்னா என்ன, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா, ரெண்டுத்தையும் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னா the number of oscillations made by the particle, okay, made by the particle in 1 second, அதுதான் வந்து ஃப்ரீக்வன்சி. ஓகே, இப்போ ஃப்ரீக்வன்சியும் டைம் பீரியடும் எப்படி ரிலேட் பண்ணலாம்னா f is equal to 1 by capital T. டைம் பீரியடோட யூனிட் என்ன? செகண்ட். அப்போ SI யூனிட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா ஒன்று செகண்ட் இன்வர்ஸாக இருக்கணும் அல்லது ஹெர்ட்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் இட் இஸ் கோயிங் டு மேக் இன் 1 செகண்ட்ங்கிறது தான் ஃப்ரீக்வன்சி. ஆங்குலர் ஃப்ரீக்வன்சினா இன்ஸ்டெட் ஆஃப் ஆசிலேஷன் ரெவல்யூஷன் அப்படின்னு நம்ம மாற்றும் பொழுது that becomes angular frequency. இப்போ இதே பார்ட்டிக்கல் ஒரு சர்க்குலர் மோஷன் எக்ஸிக்யூட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு டைம் ஒரு செகண்ட்ல எவ்வளவு ஆசிலேஷன், கம்ப்ளீட் ஆசிலேஷன், அதாவது இங்க ஆரம்பிச்சு இங்க முடியணும், அதுதான் ஒரு ஆசிலேஷன். இந்த மாதிரி ஒரு செகண்ட்குள்ள எவ்வளவு கம்ப்ளீட் ஆசிலேஷன்ஸ் அது மேக் பண்ணுதுன்னு பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஆசிலேஷன் முடிச்சதுன்னா அதோட டைம் பீரியட் என்னவா இருக்கும்? உங்களுக்கு கேபிட்டல் T-ஆ இருக்கும். ஓகே, அப்ப அதோடைய ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும்? 2 பையா இருக்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், இந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியோட நான் 2 பை நான் மல்டிப்ளை பண்றேன். அப்போ 2 பை மல்டிப்ளைட் பை இந்த ஃப்ரீக்வன்சியை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடியது தான் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஓகே, இந்த ஃப்ரீக்வன்சி என்னது? இட் இஸ் நத்திங் பட் ஈக்குவல் டு f is equal to 1 by t. நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்றேன், f க்கு பதிலா 1 by t. ஸோ ஒமேகா is equal to 2 pi divided by capital T. அதான் அதோட அர்த்தம். ஓகேவா? ஸோ ஃப்ரீக்வன்சிங்கிறது நம்பர் ஆஃப் ஆசிலேஷன். அதே அது ரெவல்யூஷன் இருக்கும்போது ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் முடியும் போது அது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து 2 பை ரேடியன்ஸ். அந்த மாதிரி இந்த 1 செகண்ட்ல எவ்வளோ ஃப்ரீக்வன்சி வேணா இருக்கலாம், அதோட மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த வைப்ரேட்டிங் பார்ட்டிகல் எனக்கு கிடைக்கும். அதுதான் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியோட அர்த்தம். ஓகே, அகைன் வாட் இஸ் த யூனிட்? இந்த 2 பை ரேடியன்ஸா இருக்கிறதுனால ரேடியன் செகண்ட் பவர் -1 தான் SI யூனிட் ஆஃப் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. இப்போ நம்ம பார்க்க போறது ஃபேஸ் டிஃபரன்ஸ் அண்ட் இபாக் தான் பார்க்க போறோம். ஓகே, இப்போ ஃபேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பார்ட்டிகல் வைப்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபேஸ் ஆஃப் அ வைப்ரேட்டிங் பார்ட்டிகல் at any instant of time, at any instant என்ன பண்ணும்? describes the or specifies, என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்கும்னா complete state of a particle, specifies the complete state of the particle கொடுக்கும். அதுதான் வந்து
phase அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ ஒரு பார்ட்டிக்கல் வைப்ரேட் ஆகிட்டு இருக்கும் பொழுது எனி இன்ஸ்டன்ட் கம்ப்ளீட் ஸ்டேட் ஆஃப் த பார்ட்டிக்கலை கொடுக்கறது தான் ஃபேஸ் ஆஃப் அ பார்ட்டிக்கல். இப்போ இந்த ஸ்டேட் அப்படின்னு அவங்க ரெப்ரசென்ட் பண்ணுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பார்ட்டிகளோட பொசிஷன் எங்க இருக்கு, அது எந்த டைரக்ஷன்ல இருக்கு ஃப்ரம் த மீன் பொசிஷன். ஸோ மீன் அதாவது ஸ்டார்டிங் பொசிஷன்ல இருந்து ஆஃப்டர் டைம் சம் டைம் டி அந்த பார்ட்டிகளோட பொசிஷன் அண்ட் டைரக்ஷன் ஃப்ரம் த மீன் பொசிஷன் அட் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம். எந்த டைம்ல வேணாலும் பார்ட்டிகல் எங்க வேணாலும் இருந்தாலும் இந்த ரெண்டு பேராமீட்டர் கொடுக்கக்கூடியதான் ஃபேஸோட வேலை அப்படிங்கிறாங்க, ஃப்ரம் இட்ஸ் மீன் பொசிஷன் ஆஃப் வைப்ரேஷன். ஓகேவா? இப்போ ஒரு பார்ட்டிகல் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எக்ஸிக்யூட் பண்ணுது, அதோட ஃபேஸை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போறோம்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் y வந்து a sin of omega t plus phi naught அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றோம். இதுல omega t plus phi naught தான் எனக்கு ஃபேஸ் ஆஃப் த வைப்ரேட்டிங் பார்ட்டிக்கலை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ டைம் t is equal to 0வா இருக்கும் பொழுது ஒமேகா t என்னவாயிடும், 0 ஆயிடும். அப்போ phi naught is equal to phi. இதுதான் வந்து ஆங்கிள் ஆஃப் இபாக் ஆர் சிம்பிளி இபாக் அப்படிங்கிறாங்க. அதாவது இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டிக்கலை கொடுக்கறதா இந்த இபாக் ஆர் ஆங்கிள் ஆஃப் இபாக் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டிக்கல். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பார்ட்டிக்கல் இனிஷியலாவே இந்த பொசிஷன் கிரீன் கலர்டு டாட்ல அவங்க கொடுத்துருக்காங்க. பார்ட்டிகளோட பொசிஷன் வந்து அட் டைம் t is equal to 0 எப்படி இருக்கு, அது மேக் பண்ணக்கூடிய ஃபேஸ் வந்து 5-1 இருக்கு. அப்போ இப்போ என்னோட ஃபேஸ் என்ன, ஒமேகா t பிளஸ் 5 அப்படிங்கிறது தான் என்னோட ஃபேஸ். இப்போ டைம் t is equal to 0வா இருக்கும் பொழுது இந்த டேர்ம் வேனிஷ் ஆயிடும். அப்போ என்னோட ஃபேஸ் என்னவாயிடும், 5 is equal to 5-1 ஆயிடும். இதுதான் இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டிகல். அப்போ அது மீன் பொசிஷன்ல இருக்கா, கிடையாது. மீன் பொசிஷனை விட்டு ஒரு சர்டன் ஆங்கிள் it is going to be present. அப்போ நான் சைன் வேவ் ஃபார்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணும்போது யூஸ்வலா ஆரிஜின்ல தான் நம்ம சைன் வேவ் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது y is equal to sin omega t அப்படின்னு பண்ணோம்னா இந்த சைன் ஒமேகா டி வந்து இந்த ஆரிஜின்ல இருந்து ஆரம்பிக்கும். பட் சின்ஸ் அட் டைம் t is equal to 0 இருக்கும் போதே பார்ட்டிகளோட பொசிஷன் வந்து அட் சம் பொசிஷன் அப்பார்ட் ஃப்ரம் த மீன் பொசிஷன்ல இருக்கிறதுனால இதோட ஃபேஸை நான் 5-1 அப்படின்னு நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதே இது ஆஃப்டர் சம் டைம் t1, ஓகே, என்னோட டைம் பீரியட் வந்து t is equal to t1 ஆகும் பொழுது என்னோட ஃபேஸ் எப்படி இருக்கு, phi of t1 is equal to omega t1. omega tக்கு பதிலா omega t1 plus initial phase. என்னோட initial phase என்ன, phi1. so the phase of the particle at time phi of t1 எப்படி இருக்கும்னா phi1, அதாவது initial phase of the particle at time t is equal to 0 and t1 இருக்கும்போது அதோட angular displacement என்ன, omega t1. so omega t1 plus phi1 தான் phase of the particle at time t1. அப்ப நான் சிம்பிளி நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் in terms of phase y is equal to a sin omega t1 plus phi1க்கு பதிலா டைரக்டா phi of t1 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ அதோட ஆம்ப்ளிடியூட் பாருங்க, ஆம்ப்ளிடியூட்னா மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ அந்த பார்ட்டிக்கல் இங்க இருக்கும்போதுக்கும் பார்ட்டிக்கல் இங்க இருக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. பார்ட்டிக்கல் வைப்ரேட் ஆகும்போது இந்த இடத்துல இருக்குன்னா இது மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு, அது வந்து இந்த இடத்துல இருக்கும். ஆனா மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தாண்டி இந்த சைடு வந்து அதாவது செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. இப்போ இந்த பர்டிகுலர் டைம் ஃபங்க்ஷனுக்கு பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் நான் இங்க ரெப்ரசென்ட் பண்றேன், அதோட டைரக்ஷனையும் நான் ரெப்ரசென்ட் பண்றேன். Okay, whether it is moving from 0 to pi by 2 or pi by 2 ல இருந்து கீழே இறங்குதான்னு பார்க்க போறோம். Okay, so it gives both the position and state of the particle from the mean position. எங்களுக்கு இந்த இடத்துல மீன்ங்கிறது இந்த இடத்துல ஆரிஜின்ல இருந்து ஆரம்பிக்கல, இனிஷியல் ஃபேஸே 5-1ல இருந்து ஆரம்பிக்குது. அதனால என்னோட வேவ் ஃபார்ம் இங்க ஆரம்பிக்குது. அப்ப இதோட சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் பாத்தீங்கன்னா a sin phi1 after some time t1 என்னோட வேவ் ஃபார்மோட ஃபங்க்ஷன் வந்து a sin of phi of t1 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இந்த டாட்டர் லைன்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே டைம் பீரியடை கொடுக்குது. ஸோ நமக்கு தெரியும் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2π டிவைடட் பை டி. அப்போ டி என்ன வரும், 2π பை ஒமேகா. ஸோ எனக்கு வந்து எக்ஸாக்ட்லி பை பை ஒமேகானா என்ன அர்த்தம், இந்த பார்ட்டிகளோட பொசிஷன் வந்து 180 டிகிரியில இருக்கும் பொழுது என்னோட டைம் பீரியட் வந்து என்னவா இருக்கு அப்படிதான். ஓகேவா? அதே இது 2π பை ஒமேகானா ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் முடிக்கும் பொழுது என்னோட ஆங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் 2π இருக்கும் and then divided by omega gives the time period of the particle.
ஸோ இந்த வேவ் ஃபார்ம் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுதா, இட் இஸ் த கிராஃப் பிட்வீன் ஆம்ப்ளிடியூட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா?